அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வடலார் திவ்ய தொழிலே தலா ராமலிங்காவயம் ராமலிங்கம் ராமலிங்கம் வணக்கையா. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாரும் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி வணக்கம். யார் சாமி? வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சரி சாமி, ஆன்மீக கலைக்களஞ்சியத்துல நம்ம இப்ப கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் பல விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு கடவுள் அருளை எவ்வாறு பெறுவது அதை பார்ப்போம். போன வாரம் நம்ம சாமி அருள் சக்தி எப்படிலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அது என்னலாம் பண்ணுது எல்லாம் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம் புருவமத்தி இது ரெண்டும் ஒன்றா? சரி சாமி, என்ன சாமி அப்படியே தேடுறீங்க? என்னது தேடுறீங்க? அப்படி சரியா சாமின்னு கேக்குறேன், நீங்க பாட்டு அமைதியா இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சரியில்லைன்னு தானே அர்த்தம். சரி அர்த்தம். சம்மதம் பார்த்து யோசிக்கிறீங்க. சரி, கடவுள் திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அதாவது கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியா இருக்கு சாமி, சரியா? அத நமக்குள்ள கொஞ்சம் இறக்கி விடுவாங்க போல இருக்கு. சரி, அருள் என்பது கடவுள் தயவு. அருள்னாலே கடவுளோட தயவு, அவர் தயவு காட்டுறாரு நம்ம மேல. அதாவது சமயம் இப்படி சொல்லிக்கலாமா? அதாவது குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே எல்லாமே குற்றமா இருக்கிறோம். நமக்கு பார்க்க போனா கருணை காட்டக்கூடாது, வச்சு செய்யணும் நம்மளெல்லாம், சரியா? ஆனா அருள்ன்றது ஓகே, இவன் இப்படிதான், நம்ம கொஞ்சம் இவங்கிட்ட தயவு காட்டுவான். எப்படி சாமி? ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. இப்ப கடவுள் தயவு அருள், ஜீவகாருண்யம் ஜீவர்கள் தயவு. நம்ம மத்தவங்க மேல தயவு காட்டுறோம், சரியா? சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவதயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். உரைநடை பக்கம் 526. என்ன இது ஜீவகாருண்யத்தை திறக்கணும் போல இருக்கு. திறப்புமா என்ன? பாருங்க சாமி, கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாழும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். இல்லைங்க, கடவுள் தயவு ஓகே, அது என்ன கடவுள் இயற்கை விளக்கம்? அதை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு காய்ச்சல் வரப்போது சாமி, மாறியா இருக்கு, பட்டுன்னு சொல்லுங்க சாமி. தூங்குறதுக்குள்ள நீங்க போட்டு அமைதியா இருக்கீங்க, இடையில கேப்ல நான் தூக்கிடுவேன். அப்படி இல்ல, இயற்கை விளக்கம் சொல்லலாம். அவன் இயற்கையாவே இருக்கிற விளக்கம் இல்ல கடவுள் சாமி. இயற்கை விளக்க இயற்கையாவே விளக்குற கடவுள் அதே திருப்பி சொல்றீங்க, எனக்கு புரியல. இயற்கை விளக்க அதாவது இல்லைங்க, நான் எப்படி நினைக்கிறேன் பாருங்க, சரியான்ட்டு. கடவுள் இப்படிதான் இருக்கான், அவன் இப்படிதான் செயல்படுறான்ற விளக்கத்தை கொடுக்கறது தான் கடவுள் தயவா? அப்ப கடவுள் இயற்கை விளக்கம்னாக்க கடவுள் எப்படி செயல்படுறாரு, அவரோட செயல் எப்படி, அவரோட அருளை எப்படி பெறுவது அப்படின்னு, கடவுள் பத்தியே கடவுளை எப்படி அடையிறது அப்படின்னு காட்டுறாரா? அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லுங்க தம்பி, அப்படிதான் புரியும் எங்களுக்கு. நீங்க கடவுள் இயற்கை விளக்க, கடவுளை பற்றியே இயற்கை விளக்கடிங்கன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு ஞாயிற்று அனுபவம் தூக்குன மாதிரிதான். ஐயோ கடவுளே, வந்துட்டாயா? சரி, ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம், அது என்னது?
ஜீவன் எப்படி இருக்கு, ஜீவன் என்ன ஏற்படுது, ஜீவனோட தன்மை என்ன அப்படின்றது. அப்படியா? ஏய் சமே நில்லுங்க சமே. ஐயோ சொல்லுங்க சமே, ஆன்மா இயற்கை விளக்கம் என்ன? ஆன்மாவில் ஜீவனா வந்திருக்கு. ஆன்மா ஜீவனா வந்திருக்கு. சரி ஆன்மாவுக்கு இயற்கை ஜீவன் ஆன்மா இயற்கை சொல்ற மாதிரி இல்லையா? சரி, அதான் இயற்கை விளக்கம். ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யமா? ஆ, இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு சாமி? வேற ஆதாரம் வேணாம், அதே போதும். வேற ஆதாரம்னா வேற விளக்கம் சார். வேற வழக்கெல்லாம் தேவையில்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இப்ப இந்த ஜீவன் ஆன்மா ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வு, ஜீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். அதாவது இந்த சின்ன இத கொண்டு பெரிய நெருப்பு வச்சிருந்தா வச்சு பெரிய கூட எரிக்கலாம். ஏன் சாமி இப்ப ஜீவகாரத்து பேசிருக்கும் போது வீட்டை இருக்க இல்லைங்க, சின்ன கொண்டு பெரிய எப்படி இல்லையா? அது மாதிரி நம்ம தேவை சின்ன தேவை, நம்ம பேர் ஒண்ணும் இல்ல. ஆனது பெருசு இல்லையா? ஆமா, இந்த அப்ப ஆனது பெருசு அடையலாம். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துர்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். இதெல்லாம் படிக்கணுமா இல்ல தேவையில்லையா? ஓகே சரி சாமி. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அருள் என்பது கடவுள் தயவு. நான் நினைக்கிறேன் அருள் தயவுன்ற வைப்ரேஷன்ல இயங்கிட்டு இருக்கு. நம்ம தயவு இல்லாம இருந்தோம்னாக்கா அருள் நம்ம விட்டு எட்டி போயிருக்கு போல இருக்கு. அதே நம்மளும் தயவு அதுவும் தயவு, ஏன்னா இனத்தோட சேருதோ. அப்ப தயவு தான் ரொம்ப முக்கியம். அதான் வழி, வேற வழி இல்ல. சரி, அந்த திருவருள் எவ்வாறு செயல்படுகின்றது? அருள் எப்படி செயல்படுகின்றது? அந்த அருள் நமது ஆன்மா அறிவாகிய புத்தி தத்துவதற்கு நன்மை தீமையை விளக்கி காட்டுவதாயும், வேத ஆகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும், அறிபவரின் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாய் உள்ளது. அருள் எப்படி செயல்படுதுன்னா, நம்ம மன புத்தி கரணங்கள் இருக்கு இல்லையா, கரணங்கள் புத்தி இருக்கு இல்லையா? ஆமா, நன்மை அதான் விளக்கி காட்டுது, அந்த அருள் காட்டுது. அருள் தான் சொல்லுது இது நன்மை இது தீமை. உனக்கு நன்மை தீமை தெரியலனாக்கா உனக்கு அருள் இல்லைன்னு அர்த்தமா? தெரியுது தம்பி, இது நன்மை இது தீமை, இது செய்யக்கூடாது இது செய்யலாம் அப்படின்னு தோணுது. அப்ப நம்மளுக்கு அருள் இருக்குன்னு அர்த்தம்ன்றீங்களா? அப்ப ஆமா, அருள்தான் காட்டுது உள்ளுக்குள்ள. ஒருத்தர் வேதாகமெல்லாம் எழுதியிருக்காங்க. தமே வேதாகம் கண்டதை எழுதி வச்சிருக்கீங்க, நன்மை எழுதியாதுனால அப்படி சொல்லுங்க. வேத ஆகமெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும் போல இருக்கு, இடையில உட்சொற்களை நுழைச்சு விட்டாங்க, அதுதான் தப்பு. அதாவது சமயம் இப்போ ஒரு திருக்குறள் வேதம்னு சொல்லலாமா? விதிப்பதாயும் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும், அது என்ன சமயம்? அறிபவர்கள் தரத்திற்கு ஒத்ததாயும். நீ வேற படிக்க பாருங்க, உங்க தகுதி தான் புரியும். எல்லாம் புரியாது. அறிபவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது. அவங்க என்ன வஸ்துவை அறியறாங்களோ அந்த. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க?
காண்பார் காணுமிடும் காணப்படுமிடும் நுகருவார் நுகருமிடும் நுகரப்படுமிடும் அப்படி சொல்ல வரீங்களா? அதேதான். இப்படின்னா என்ன அர்த்தம் சாமி? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு மரத்தை பார்த்துட்டு இதுதான் கடவுள் நினைக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு அதுதான் கடவுள் அப்படி சொல்லலாமா? ஆமா அப்படிதான். ஆமா அப்படிதான் வணங்குறாங்க. அப்ப அந்த மரத்தை வணங்குறதுனால அவங்களுக்கு அருள் கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? கிடைக்கும். ஏன்னு கேட்டா எதை வணங்கினாலும் அது அந்த ஆண்டை தான் போய் சேரும். இது வச்சு வச்சு இப்ப சிலை செய்கிறீங்க, அது சிலை வந்து கடவுளா? அது இல்ல, ஒரு சிலை தானே. ஆமா, அதை வணங்கினா கூட அது வந்து கடவுள் போயிடும். ஏற்கனவே போகாது நீங்க, இல்லது ஏற்கனவே போகாது நீங்க போன ஒரு 2-3 கிளாஸ் முன்னுக்கு இல்ல பாருங்க. இல்லைங்க, மேல பாப்போம். இல்லைங்க, சார் வண்ணகாரனுடைய பாட்டு இருக்கு இல்லையா? வண்ணகார வடிவேல இருந்தாலும் ஒண்ணு சொல்லிருக்காருல்ல, சொல்லிருக்காரு. அத விடுங்க, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நில்லுங்க, எப்படி ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு போறோம் சார். ஒண்ணு வச்சு எல்லாத்தையும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஆங்கிள் போற டிசபிலிட்டி போறோம், அப்படியே போங்க நீங்க. அப்புறம் அவ்வளவுதான். எல்லா பேரும் இல்ல சாமி, அப்படி நான் அப்படி பார்க்க முடியாது. நான் வந்து இதே அதையும் கனெக்ட் பண்ணி கேட்பேன். கேள்வி கேளுங்க, நீங்க விளக்கம் கொடுங்க. இல்லையா, பாருங்கயா, கண்டுபிடிச்சிட்டியா? பாருங்கயா, இல்லாத சமய தெய்வங்களை வழிபாடு செய்யதால் என்ன பலன் கிட்டும்? சமய தெய்வங்கள் அனைத்தும் ஞானிகளால் கற்பனையாக எழுதப்பட்டவை தவிர உண்மையில் இருப்பனவல்ல. அந்த தெய்வங்கள் உண்மையில் இருப்பதானே நம்முடைய பிரார்த்தனையை ஏற்று அழுதர இயலும். இல்லாத தெய்வங்கள் எப்படி அருள் தரும்? அவற்றை வணங்குவதால் என்ன பயன்? அவைகளை வழிபதால் ஒரு பலனும் கிட்டாது. எனவே அவைகளை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. வேறு விதத்தில் நாம் பெருமானார் கூறியுள்ளது போல நாம் முன்பு பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமும், புராணம், இதிகாசம் முதலிய கலைகளிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறி என்று தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் வெளிப்படையாக சொல்லவில்லை. அதை விடுங்க, அதை படிச்சாச்சு. இப்பதான் முதல்தான் படிச்சாச்சே. 32 படி சார், படிச்சாச்சு. இல்ல படிச்சாச்சு, 32 படிச்சாச்சு. சாமி 32 இதான் படிச்சு சாமி. வணங்க வேண்டிய அவசியம் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் தப்ப முதல் படிச்சனே, அவர் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்பன் படிச்சோமே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? இப்ப அறிவார் அறிபவர்களின் தரத்திற்கு ஒத்ததாயும் அறிவர்கள் எந்த வஸ்துவை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது அப்படின்னு சொன்னீங்க. சரியா? சரியா? ஓகே. இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப அவங்க வந்து ஒரு மரத்தை பார்த்து வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு சிவன் சிலையை பார்த்து வாங்கினாலும் சரி, எல்லாம் சரி அருள் கிடைக்கும்னு சொன்னீங்க. சரியா இல்லையா? அப்ப எதை பார்த்தா என்ன சாமி? வணங்கினா சரி அருள் கிடைக்குமே, முடிச்சு கதை. விளக்கம் வரல. விளக்குனா என்ன சொல்லுங்க? தெய்வத்தை உண்மை தெரியல. அப்படி சொல்லுங்க. அருள் கிடைக்கும், ஆனா உண்மை தெரியாது, முடிஞ்சு போங்க. ஓகே. அதாவது இதுதான் தெய்வம் எங்க இருக்கு, எல்லாம் சிச்சபையிலதான் இருக்கு, உண்மை விளக்கம் கடவுள் விளக்கம் ஏற்படாது அப்படின்றீங்க. சரியா? தெரியாது. சரி வாங்க. தெரியாம போயிடும். கடவுளின் அருள் நம்மை அடைய வழியாது. கடவுள் அருளே நம்ம கிட்ட வருது. சரியா சாமி? நீங்க அருளை தேடி போக முடியாது, ஏன்னா அது எங்க வேணாலும் இருக்குது. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. சரியா? ஆனா அருள் நம்ம தேடி வருது. எல்லா உயிர்களிடத்து தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவனிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடத்தில் இருந்தால் அருள் நம்மை அடையும். நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். சொல்லுங்க சார். அருள் எப்படி வரும்னு சொன்னா, எல்லா தயவு வச்சுங்க, தயவு இருக்கணும். கொலைகள் வந்து வெறுப்பு வரணும். கொலையில போய் முழக்கூடாது.
ம் மீன் விட போய் போய் ம் மண்ணாது பெண்ணாது பண்ணாது இப்போ எல்லாது இப்போ உள்ள போயிடக்கூடாது. சரி. அது விருப்பம் வரணும். ம் சிவத்தெழுதான் சிவன்ல சிவன் அடிக்காதீங்க. அற்புதம் தான் சிவம். ம் சிவன் அற்புதம் சரி. சரி. அதில் அன்பு மாறாம இருக்கணும். அன்புனா தவம் தவம் மாறாது இருக்கணும். இருந்தா அருள் வரும். அப்ப முதல்ல உங்களுக்கு தயவு இல்ல. ஆனா நீங்க வந்து பிரபஞ்சத்துல வெறுப்பா இருக்கிறீங்க. கடவுள்கிட்ட அன்பா இருக்கீங்கன்னா முடியாதா? முடியாது. தயவு இல்லை. அப்ப தயவு இது மூணுமே வந்து அருளை இப்போ அருள் வருவதற்கான ஒரு இது என்ன சொல்லலாம், ஒரு மார்க்கம் வழி 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 மார்க்கம். இல்ல சாமி, அருள் உங்ககிட்ட வரணும்னா இந்த 3 குவாலிட்டி இருக்கணும். ஆமா ஆமா என்ன சொல்வீங்க? தகுதி தகுதின்னு சொல்லலாமா? தகுதி. தகுதிதானா. தயவுன்ற தகுதியும், வெறுப்பு, பிரபஞ்சத்தில் வெறுப்பு, ஆண்டவரிடத்தில் அன்பு, இது 3 இருக்கணும். ஜீவர்களிடத்தில் தயவு, பிரபஞ்சத்தில் வெறுப்புனா சரி. இப்ப ஜீவர்களிடத்தில் தயவுனா எல்லா ஜீவர்களிடத்தில் தயவா? ஆமா ஆமா ஆமா. எதிரி எதிரி இல்ல, இது இல்ல. ஜீவன் எல்லாம் ஆடு மாடு நாய் எல்லாம். சாமி அப்ப எதிரி வந்து ஜீவன் இல்லையா சாமி? ம். நம்ம கிட்ட ஒருத்தர் பெச்ச கொடுக்குறான், அவன் எதிரி, அவன் இல்லையா புரியல. சாமி எதிரின்னு என்ன, எதிரின்னா என்ன தெரியாதா? எதிரி யாரும் கிடையாது சார். எதிரி யாரும் கிடையாதா? கிடையாது. ஏன் கிடையாது. ஏன்னா கிடையாது. நம்ம கிட்ட ஒருத்தர் பெச்ச குத்திட்டே இருக்கான் சாமி. நம்ம எதிரி அவன் பாக்குறான், அவன் எதிரியா நம்மள பாக்குறான். பார்த்து போட்டோம். நீங்க கேர் பண்ணாதீங்க. நீங்க கேட்பாதீங்க, விட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு வம்பு? சரி. அன்பு மாறாது நம்மிடத்தில் இருந்தால் அமருள் நம்மை அடையும், நாமும் அதனை அடைந்து எதிரற்ற சுகத்தில் இருப்போம். அது என்ன சாமி எதிரற்ற சுகம்? அது ரொம்ப இல்லையா? சுகத்துக்கு மாறுபாடே கிடையாது. அதாவது எந்த ஒரு தடையும் கிடையாது, தங்கு தடையின்றி இன்பம். இப்ப சாமி நம்ம ஹாலிடேக்கு போறோம் சாமி, சரியா? ஜாலியா போறோம். ஓகே, ஜாலியா இருக்கு. அங்க போனோடனே ஹோட்டல்ல போனோடனே உங்க ரூம் வந்து வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? வெந்த புள்ள வேலை பச்சிட மாதிரி கட்டுப்பா இருக்காது. ஆனா இப்ப அருள்னு கிடைச்சிருச்சுனாக்கா அது வந்து தங்கு தடை இல்லாத, எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வா. அப்ப என்ன செய்யணும்னாக்கா, நம்ம இன்பமா வாழணும்னாக்கா அருள் பெற முயலணுமா? அதான் நாம அதை விட்டுவிட்டு மத்த வேலை எல்லாம் பாக்குறோம். கஷ்டப்படுறோம். எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி கஷ்டப்படுற காரணம் தான் சார். ஏன் கஷ்டப்படுறோம்? சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறோமோ? ஆமா. சரி, அடுத்து இப்ப என்ன சொல்ல வரீங்க? விஷயத்துல அன்பு போடல மேல. விஷயத்துல அன்பு போடலாம் இல்லையா? இல்ல 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 இப்ப கடைசி ஒரு சம்மரி கொடுங்க. அருளுக்கு என்ன சொல்றீங்க? தயவா இருக்கணுமா? கொலையில வெறுப்பு மூழ்கிடக்கூடாது. அன்பு மாறாம இருக்கணும். இல்ல மூழ்கி இருக்க கூடாதுன்னு என்ன சொல்ல வரீங்க? மூழ்கி இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. பொல்லாது அதுலயே எப்படி சம்பாதி அதுலயே முடிகிறது. ஓ, இது எப்படின்னா சாமி, ஒரு குளம் உலகியல்ன்ற குளத்துல அப்படியே நீந்தணுமே தவிர்த்து அதுல முழுங்கி அது நம்மளுக்கு டேக் ஓவர் பண்ணாம பாத்துக்கணும்ன்றீங்க. உலகில தேவைப்பட்ட அளவுக்கு வாழ்றதுக்கு அப்படியே வாழ்ந்துகிட்டு அப்படியே நீந்தி அக்கறை போய் சேர்ந்துருப்பா. தண்ணி மாதிரி போனோம். ஒட்டிக்கிட்டே ஒட்டாம. ஆமா, அதே முடிக்கிட்டு இப்ப போட்டீங்கன்னா தெரிஞ்சுக்காத. சதா அதையே சிந்திக்கிறது. எங்க பண்றது, என்ன பண்றது, எப்படி ஏமாத்தி காசை வாங்குறது, என்னத்தை சொல்றது அப்படின்னு போடுறது. போயிடும். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் போல நம்ம இப்ப. எல்லாம் விடுவாங்க. அதான் ஐயா எழுதுறாரு. அதான் ஐயா எழுதுறாரு. பாருங்கப்பா, அப்படி பாத்துங்கப்பா, நான் உண்மையை இந்த வழிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதை படிச்சாதான் மாறணும். அவரு கூப்பிடுறாரு, படிச்சு நாம் மாறணும். ஐயோ கடவுளே, நம்ம அறிவு இருக்குல்ல,
அதை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி நம்ம மாறணும். நமக்கு அறிவு கொஞ்சம் இருக்கா? இருக்கு, அது கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்க. ஓகே. இல்ல வரமாட்டோமே. சிவம் என்பது எது? மேல பார்த்தோம், சிவத்தினிடத்தில் அன்பும்னு பார்த்தோமா? அதான் சிவன் என்னன்னு சொல்ற வரீங்க. சிவனோட இவனுங்க எல்லாரும் கட்டாப்ப நினைச்சுக்குவாங்க, அதாவது சூலாயத்தை வச்சுக்கிட்டு கழுத்துல பாம்பு தலையில. சிவன், சிவன் இது சிவம். எங்களுக்கு சிவன் அதான் ஞாபகம் வருது. சிவன் இது சிவம். எங்கும் நிறைந்ததும் எல்லா வல்லதுமான பரம்பொருளே சிவம். சிவம் என்பது கடவுளின் மற்றொரு பெயர். சிவத்தினிடத்தில் அன்பு என்றால் கடவுளிடத்தில் அன்பு. பக்தி செய்ய வேண்டும். என்ன சமயம் பக்தின்றீங்க? இப்ப அன்ப இப்ப தவம் நீங்க ஒரே பொருள் இல்லை சார். நீங்க இப்படி மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா இப்ப நாங்க என்ன பண்றது சாமி? பக்தி வேற பக்தி வேணும், அன்பு வேணும் சாமி. இப்ப அன்புனா பக்தியா தயவா? பக்தியா தவமா? அன்புனா தவம்னா பக்தி இல்லையாங்க? என்னாச்சா இப்படி கேட்டா எப்படி? இப்படி கேட்டா எப்படி சார்? அந்த தவத்துல பக்தி அடங்கி இருக்கு சார். அவனே நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்க தவத்துல எங்க சாமி நினைக்கிறோம்? தனுக்கரநாதிகளை கடந்துல போக பாக்குறோம். யாருக்கு இப்ப போறீங்க? யார் நோக்கி போறீங்க? யார நோக்கி போறோம்னு எனக்கே தெரியல சாமி. நோக்கிதான் போறோம். அப்புறம் கடவுள் தான் போறீங்க. ஒரு வழிதான் அது. ஓ, கடவுள் மேல. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சாமி. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்குன்னு உண்மையா காதலிக்கிறேன் அடிக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடையணும்ட்டு தான் குறியா இருப்பேன். சரியா? அதே மாதிரி அத பேசி இது பண்ணி ஓகே நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் எப்படின்னு அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி கடவுளுடைய வழி இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சாமி. இப்போ ஒரு பொண்ணை அடையணும்னு ஜாலியா இருக்கு எனக்கு. அதே கடவுள் அடையணும்னு ஒண்ணுமே தோணல. உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, பார்த்து சாப்பிட்டா ருசி தெரியும், ஆசை போகும். அது மாதிரி தவத்துல பக்தியில ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சதான் வரும். என்ன தமிழ் சொல்றீங்க? பாராமட்டே பாருங்க, பாராமட்ட பக்தி பாட்டு இல்லையா? சரி, அது பாட்டு மனமுறையே பாடி பாருங்க. மழை லயிச்சதுன்னா மனதிலேயே போயிடும், அப்புறம் மனதிலேயே வரும். அப்ப என்ன சொல்றீங்கன்னாக்கா, இப்ப நீங்க அப்படியே தவம் செஞ்சுட்டே வாங்கடா, போக போக உங்களுக்கு அனுபவம் வந்துச்சுன்னா நீங்களே இதை விட மாட்டீங்க, எப்ப பார்த்தா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ஐயா சொல்றாங்க ஒரு பாட்டுல, இழுத்துட்டு போகுதுன்னு சொல்ற எழுதுற பாருங்க. என்னது? அது என்ன இழுத்துட்டு போகுதுன்னு எழுதுற பாருங்க. பாருங்களா, காட்டுங்க பாக்குறோம், பாருங்க அப்படிங்கிற முடிச்சு கதை. பாருங்கள், என்ன இழுத்துக்கிட்டே போதா? மக்களே நிலுங்க சாமி, இங்க சும்மா தானே இருக்கீங்க, இவங்களுக்கு கேட்போம். உங்களுக்கு எல்லாம் கடவுளை அடையணும்னு நினைக்க தோணுதா? ஆர்வமா இருக்கா? சொல்லுங்கப்பா. கடவுளை பார்க்கணும், அடையணும், அருளை பெறணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கீங்களா? ஒட்டாய்க்கு பத்தியா அமைதி இந்த மாதிரி அமைதி தவத்தில் கூட வராது சாமி. சொல்லுங்கயா. சொல்லிக்க வேண்டியதான், அப்பதான் மதிக்கிறாங்க, மதிக்க மாட்டாங்க. இல்ல அது மதிக்கிற பையன் விடுங்க. இப்ப உங்களுக்கு இயற்கையாவே மனதுக்குள்ள அந்த ஒரு வேட்கையா இருக்கீங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பொண்ணை காதலிச்சுன்னா அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். நான் அப்படி பண்ணிருக்கேன். ஒரு பொருள் வாங்கணும்னாக்கா அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா அதை எப்படியாச்சும் அடையணும், அந்த பொருளை வாங்கி ஆகணும். ஒரு காருன்னா அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். மாதிரி கடவுளை அடையணும்னு உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணுதான்னு கேக்குறேன். நிலைசாமி, அனுபவமாலை விடுங்க. இப்ப முதல்ல நாங்க செட்டில் பண்ணிடுறோம். எங்களுக்கு அப்படி எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு எல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம், ஏன்னா மத்தவங்களுக்கு அது மாதிரி தோணிச்சுனாக்கா எனக்கு கடுப்பா இருக்கும். அதனால கூட்டு சேர்த்துக்கிறேன். சாமி
இந்த விஷயம் ஐயா ஒருத்தங்க அனுபவம் வித்தியாசமா இருக்கும்ல ஐயா. அனுபவமாலை பாட்டு சொல்லுங்க சாமி. எத்தனாவது பாட்டு? அது 14 14. ஓகே, மத்தவங்க யாராவது சொல்லுங்கப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேட்கை உள்ளுக்குள்ளே தோன்றுகிறதா? ஐயா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஐயா. அப்புறம் நான் ஏதோ படிச்சு கடைசியா இங்க வந்துட்டேன். சோ கடவுள் அதனால இப்ப நம்பிக்கை கரெக்டா. இல்லையா? ஆமா ஐயோ. இப்ப இருக்கு. சன்மார்க்கத்துக்கு வந்துட்டுக்கு அப்புறம் இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. இவங்க வழிபடுறது கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மையான கடவுள் எதுன்னு தெரியல. சோ ஏதோ இப்ப எனர்ஜி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருக்குன்னு தெரியும். ஒரு எனர்ஜியா இருக்கு, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ என்னது சொல்றது, எந்த ஆற்றலும் அழிக்கவும் முடியாது, ஒன்னாதான் மாற்ற முடியும்ல. உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஸோ நான் சயின்டிஃபிக்காக தான் பார்க்குறேன் உலகத்தையும் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ ஏதாவது ஒரு சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ அதுதான் நான் கடவுள்னு நினைக்கிறேன். அது பார்க்கறதுக்கு அதான் வெளியில முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க அட்டாமிக் லெவல்ல போனாலும், நீங்க பிக் பேங்கு அந்த மாதிரி ஸ்பேஸ்ல நீங்க போனாலும் எண்டே கிடையாது. நான் மைக்ரோஸ்கோப்பிலையும் வேலை பண்ணேன், அதுலேயும் எண்டு கிடையாது. குவாண்டம் அது வரைக்கும் போயிடுச்சு. ஸ்பேஸில் போனாலும் நம்மளுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம புக்கில் படித்து இப்போ ஐயா சொன்ன விளக்கப்படி வரைக்கும் கடைசியாக இந்த பஞ்சபூதத்தில் வெளிதான் ஃபஸ்ட்டு இருக்கு. ஸோ ஸ்பேஸை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் தியானம்னு பார்க்குறோம். ஸோ அப்ப நீங்க வந்து அதுக்குள்ளதான் ஆர்வமா நம்ம பார்க்க இருக்கிறீங்க முடியும். கடவுளை பார்க்கணும்ட்டு. எனக்கு எப்படி தெரியுமா நான் சொல்றேன். சில சமயம் அப்படியே ஆர்வமா இருக்கும், சில சமயம் இருக்காது. அப்புறம் ஆர்வமா இருக்கும், அப்புறம் இருக்காது. ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். சாமி, இப்ப நான்லாம் எந்த கேட்டகரியில வரேன்? சாமியே யோசிக்கிறாங்க, இவெல்லாம் எந்த கேட்டகரியில நம்ம போட்டுருது. சாமி யோசிச்சாங்க பத்தியா? இல்லைங்க, ஒரு ஸ்டேஜ் வந்துன்னா பாட்டு சொன்ன மாதிரி முதல்ல வராதுன்றீங்களோ? முதல்ல வராது. எதுனாது பாட்டு? 14 14. இங்க 14 சரியா பாருங்க. ரைட்டு. கண்ணாறு படும் என நான் அஞ்சுகின்றேன், பலகால் கணவர் திரு வடிவழகை கண்டு கண்டு கலிக்கில் என் ஆசை வெள்ளம் என் சொல்வழி கேளாது என ஈர்த்து கொண்டு சபை கேகுகின்றது. அந்தோ பெண்ணாசை பெரிதென்பார் விண்ணாலும் அவர்க்கும் பெண்ணாசை பெரிதலகா நானாசை பெரிதே உன்னாடி பற்பலகால் கண்ணாறு கழிக்கல் ஊறுகின்றேன் தொழில் நின்னால் பெறுகின்றபடியே. சொல்லுங்க சாமி. கண்ணாறு படுனா மேல புறம் கொஞ்சம் பாக்குறாரு இல்லையா? அடிக்கடி பார்த்தா கண் பட்டு விடுவோம், திருச்சி பட்டு விடுவோம், பயப்படுறேன். ஓ, என்னாலேயே அவனுக்கு திருச்சி பட்டுருமா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே அப்படின்வாங்களா, அந்த மாதிரியா? ஆமா ஆமா. சரி. பல அவன் வழி பார்த்து சந்தோஷப்பட்டோம்னா பயப்படுறாராம். ஆனா அவருடைய ஆசை நல்லா இருக்கு இல்லையா? ஆசை வந்து அவர் சொல்லி கேளாம சபை இழுத்துன்னு போதும். ஓ, இப்ப வந்து சாமி அவர் வந்து ஒரு வாட்டி பாத்துட்டாரு, சரியா? ஆமா. மறுபடியும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே இருந்துக்காரு. அப்புறம் திடீர்னு ஒரு சிந்தனை வருது, ஐயோ நம்ம பார்த்து கண்ணாறு பட்டுச்சுனாக்கா அது காணாம போயிருமே, சரி இனிமே பாக்குறத குறைச்சிக்குவோம் அப்படின்ட்டு பார்க்க வேணாம்னு உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த ஆசை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு சபை போதும். இது எனக்கு இந்த லட்டு சாப்பிடறதுல இந்த மாதிரி வரும் சாமி ஆசை. சாப்பிடக்கூடாது எடுத்து வாயில போட்டுருது பட்டுரு. என் சொல்லிவழி கேளாது என்னை ஈர்த்து கொண்டு சபை கேக்குகின்ற. சபைனா பிடிச்ச சிச்சபைக்கு. அதே இழுத்துக்கிட்டு போவான். அப்ப நம்ம கொஞ்சம் ஓவரா சிந்திக்கிறோமோ? இல்ல பண்ணிடலாம். அதே போய் அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். அதே தானா நடக்குன்றீங்களா? முதல்ல தான் எனக்கு முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டேஜ் தான் தானா போய் மேல போயிடும். ஓ, அதாவது ஒரு பாய்மர கப்பலை முதல்ல கொஞ்சம் நவுத்தணும், போக போக காத்தடிக்க அதே காத்தை கொண்டு போய் சேர்த்துருன்றீங்க, அந்த மாதிரி. சரி,
சிவம் அருள் இரண்டும் ஒன்றா வேறுபாடுண்டா? சரி. தாம் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவரில் வல்லபெருமானார் அருளே சிவம் என்று விளக்குகின்றார். அருள் தான் சிவமா? அப்ப ஆமா. நில்லுங்க. சிவம் கடவுளின் மற்றொரு பெயர் நீங்க சொன்னீங்க. சரியா சாமி? இப்ப இங்க வந்து அருள் தான் சிவன்றீங்க. என்ன சாமி, கடவுள் அனாதி, அவருக்கு அருள் சக்தி அனாதியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கடவுள் தான் அருள் தான் கடவுள் எப்படி? கொஞ்சம் அகவல் இருக்கு இல்லையா? அகவல் இருக்கு இல்லையா? முதல்ல அர்ப்பணம் ஆரம்பிக்கிறாரா? அப்புறம் என்ன பண்றாரு? அப்புறம் அன்பே அறிவே வருது, அப்படியே வருது இல்ல? வருது. அப்புறம் சிவமேன்னு வரும். என்னாச்சு? எங்க போயிட்டாங்க மக்களே? நானே வெளியாயிட்டேனா இல்ல எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கோம் சார். ஐயா தான் வெளில போயிட்டாங்க போல. ஐயா தான் வெளியே போயிட்டாரா? அருளே நம் எல்லாருடைய நம் ஒரு அருளே நாம் முடிவாம் என்ற சிவமே அருளே நம் படி அருளே. சொல்லுங்க சாமி. அர்ப்பணம் பாருங்க. ஐயா அர்ப்பணம் தெரிய வந்துட்டு அப்படியே மாறுறாருல? மாறுறாரு. இல்ல ஆனது தந்தையே தாயே குருவே எல்லாம் அர்ப்பணம் தானே? ஆமா. அப்படிதான் சிவமே அர்ப்பணம். ஓ, தம் எழுதி அருட்பெருஞ்சோதியில் வல்லபெருமான் அருளே சிவம் என்று விளக்குகின்றார். அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நாம் நம் வடிவாம் என்ற சிவமே. அருள்தான் நம் வடிவம். சிரேசமே. அருளே நம்மடி, அருளே நம்முடி, அருளே நம் நடுவாம். அடிமுடி நடுவு எல்லாமே அருள் தான் எனக்கு அப்படின்றாங்க. அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே. அறிவு என்னோட மனம், அறிவு எல்லாமே அவருக்கு. இப்ப மனம் இருக்க பாத்தீங்களா சாமி? அறிவு மனம்லாம் இருக்கான். ஆனா அது எல்லாமே அருள் நிறைஞ்சிருக்குது. சரியா சாமி? அருளே நம் பதி, அருளே நம் பதம், அருளே நம் இடமாம் என்ற சிவமே. பதி பதம் இட, இது மூணு ஒரே பொருளாச்சே. பதினா திருப்பதி அந்த மாதிரியா? இடம் பதம் இடம்தான். பதம் பாதம் அதுதான் இடம். சரி. அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நாம் விருப்பம் என்ற சிவமே. என்னோட துணையும் தொழிலும் விருப்பமும் அருள் தான். சரியா? இங்கதான் வருது அருளே. என்ன சாமி என்ன சொன்னீங்க? அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அப்படின்னா சிவன் சொல்லுது அருள்தான் நம்ம பொருள், அருள்தான் நம்ம ஒளி, ஆனா நான் தான் அருளு. சரி, நான் தான் அருள்னு தெரிஞ்சுக்க சிவன் சொல்லுது. அருளே நம் குலம், அருளே நம்மினம், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருள் தான் நாம தெரிஞ்சுக்க. அருளே நம் குலம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே. அருளே சிவம், சிவமே அருள். குழப்பமா இருக்கு. இல்ல அது புரியுது. இப்ப அருளையும் சிவத்தையும் பிரிச்சு பாக்கணுமா? இது அதான் சாமி சொல்லியே முடிக்கல. அருள்ன்ற கான்செப்டே எனக்கு இன்னும் இதாகல, எனக்கு தெரியலன்ற. இப்ப கடவுள் வந்து அருள் தான் கடவுள்ன்றாங்களே. இப்ப அருள்ன்றது எப்படி இருக்கும், என்ன பண்ணும் அப்படின்ட்டு ஒண்ணும் தெரியலையே. அருள் என்ன அப்படி மாற்றம் தேவைதான் அருள்.
முன்னாடி பாருங்க சாமி, படிச்சோம்ல. இல்லைங்க பாருங்க, அருளே நம் உருன்னு சொல்லியிருக்காருல்ல, அருளே நம் வடிவம்னு சொல்லியிருக்காருல்ல, அதை சுத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான். எனக்கு அந்த அது கான்செப்ட் குழப்பமா இருக்கு. குழப்பம் சொல்லுவாங்க. ம், நல்ல சொல்றாருல, ம். நல்ல உங்களுக்கு அகவல்ல துணை தந்தை எல்லாம் படிச்சோன்னா அர்ப்பணம் செய்தானே. ஆமா சிவன் சொல்ற அர்ப்பணம் சொல்லி இப்போ சொல்ல புரிஞ்சுக்க மாட்டீங்க. சாமி, நீங்க ஐயோ நான் என்ன சொல்ல வரேன், சரி அது விடுங்க சாமி, நான் அதை சொல்ல வரல சாமி, எனக்கு அது புரியுது. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, என்னால இப்ப அருள் உரு அப்படின்னாக்கா, இப்ப வந்து கடவுள் வந்து வெளிதானே, வெளி வெளிதானே, அதை என்னால ஆ, இமேஜின் பண்ணி பார்க்க முடியலங்கிறேன். புரியுதா சாமி? என்னால இமேஜின் பண்ண முடியல கடவுளை பத்தி. அதான் யாரையும் அது ஏன் ஒன்றும் போய் குற்றம் பண்ணுவாங்க. சாமி. இது நான் எனக்கு புரியுது கடவுள் தான் எல்லான்ட்டு. என்னோட குற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னால இமேஜின் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதனால ஒரு விருது கொடுத்தாங்க. அதனாலதான் எனக்கு உருவம் வேணுங்கிறேன். இப்போ வல்லாறு அது பார்த்தோம்னா அது ஏதோ என்ன? உருவம் ஏதோ பண்ண முடியுது என்னால. அதான் அவ்வளோதான், அதான் அவ்வளோ, அதான் கடவுள். கடவுள் இப்ப கடவுள் பாருங்க, அருளே சிவம், சிவமே அருள்னோன்னு என்னால அது கான்செப்ட் பண்ண முடியல, அது கான்செப்டுவலைஸ் பண்ண முடியல. எப்படி, என்ன கதை, அப்படி ஒண்ணுமே தெரியலங்கிறேன். பிளாங்கா இருக்கு. புரியுதா? சரவணன், ஐயா வெயிலே சூரியன், சூரியனே வெயில். ஓகேவா? கொஞ்சம் இவரு ஆரம்பிச்ச ஐயா, இல்ல ஏற்கனவே இது நம்ம இது தவே இது ஏற்கனவே புரியுதான்னு நெருப்பு கேக்குறேன். தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு ஆமா இருக்குது. ஐயா, இதுல எரியுது டாக்டர் நெருப்புல ஐயா எண்ணெய் ஊத்துறேன். சொல்லியிருந்தது கரெக்ட் ஐயா. நீங்க அந்த பல்ப் சரவணன், லைட் வச்சு சொல்லியிருந்தாருல, அந்த மாதிரி சொல்லலாம் ஐயா அவரு. சரவணன், இப்ப என்னன்னா, நீங்க சூரியனை வந்து வெயிலுன்றீங்களே, வெயில் தான் ஆஹ் சூரியன், சூரியன் தானே வெயில். ஆமா. அதே மாதிரிதான் அந்த இறைவன், இந்த வந்து அருள் தான் இறைவன். அருள் உள்ளதுதான் இறைவன். அருள் இல்லைன்னா இறைவன் இல்ல. அப்ப அருள் தான் இறைவன், இறைவன் தான் இல்ல அருள். இல்ல அந்த கான்செப்ட் புரியுது சார். சரி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, என்னால அதை வந்து இமேஜின் இமேஜின் பண்ண முடியலங்கிறேன். அருள், அந்த கடவுள், இந்த கான்செப்ட் வந்து இப்ப பண்ண முடியாது வரலாறு சார். சார் நான் மருந்து மனுஷன் பண்ண முடியாது நம்மளால. அதான் சொல்றேன் நானு. பிளாங்கா இருக்குன்றேன். அனுபவத்தை வர வெயிட் பண்ணுங்க. தவறு மட்டும் அவரே வெயிட் பண்ண கொஞ்சம் தள்ள ஆஹ் விடாங்க. இப்ப மேல இப்ப வந்து சரிங்க, அருளே நமக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களே சாமி, இது வந்து எனக்கு ஆமா, புரியுது. கடவுள் தான் அருள் வருது. ஆனா இந்த அருள்னா இப்படி நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் வரும்ல. தெரியாது சார், தெரியாது தெரியாது. அததான் சாமி சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து. அருள் அருள் வடிவம் இருக்கா செய்யாது தெரியாது. அப்ப அது காட்டு உருவத்தை வந்து அப்படி பேரொளி பொன்னொழி உள்ளொலியா காட்டிட்டு முடிச்சுக்குமா? தாமனவோ அவர் தாரா அவர் அனுபவம். சரி வாங்க. கடவுள் திருவருள் எங்கே விளங்கும்? எங்கே விளங்கும்னா இப்ப புரியுது, கேட்டீங்க கேள்வி. போச்சு போங்க. ஓர் உண்மை கடவுள் உண்டென்று நம்பி அவரை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும். பக்கம் 440 உண்டு. சிறு விண்ணப்பம் உரைநடை ஊரநடிகள் பதிப்பு. ஊரநடிகள் பதிப்பு நான் எங்க தேர்றது இப்ப? சரி அது விடுங்க, வாங்க வாங்க. இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். இப்ப பாருங்க, ஓர் உண்மை கடவுள் உண்டென்று நம்பி அவரை உண்மை என்பால் கருதி வழிபாடு. இப்ப அவர் என்ன சமயம் வழிபாடு செஞ்சே ஆகணுமா? செய்ய நம்ம கடல் அடைய மாட்டோமா? கருத்து வழிபாடு தாமனையா கருத்தில் கருதி தவன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன வழிபாடு? ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு விட்டுறது, எங்களை போட்டு குழப்பி விட்டுறது. கருத்தில் கருதி தவம் செய்யின் அப்படின்னு எழுத வேண்டியதானே சாமி? அன்பால் போடுதல பிள்ளையே சாமி. இப்ப நாங்க அன்பால் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு இப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் உங்க கிளாஸ்க்கே வரலன்னு வச்சுங்களேன் சாமி, நான் படிச்சேன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன்? அப்படி உருகி வழிபாடு பண்ணி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன். சரி வந்துருக்கீங்களா? இங்க அப்ப நான் பேச்சேன். நான் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனதில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரி வாங்க. அன்பால் கருதி வழிபாடு செய்யினாக்கா, உண்மை அன்பால்னாக்கா தவம் செய்யறேன்னு அர்த்தம். சரியா சாமி? இல்ல சாமி, இப்ப எனக்கு என்ன கதைனாக்கா, வழிபாடு அப்படின்றது வந்து எதுக்கு செய்யணும்? இல்ல நான் இந்த வழிபாடு பத்தி சொல்றேன், எங்க தவத்தை பத்தி சொல்ல. வழிபாடு அப்படின்னு செய்யணும்னு சொல்றாங்களே, கடவுள் வழிபாடு. அப்பதான் உருவம். ஓ, மனதை உருகுறதுக்கு தான். உருது மாத்திரம் இல்ல, தப்பு போகாது. ஓ, தப்பு செய்யாது.
தேவனி மேல படிக்கல, பதிவு வசுகரா மாணவ தேவனி மேல படிக்கல, பதிவு படிச்சோம். மாணவன் சித்துபால் வரும். சித்தபாவம் இல்ல, அசுத்த பாவனையற சுத்த பாவனைகள் நிற்கும் படிச்சோம். மாணவ சித்தபாவம் இல்ல, வழிபாடு வேணும். ஓகே. அந்த அந்த அருளை எங்கே அடைய முடியும்? நாம் கண்டதெல்லாம் அனித்தியமே, நாம் கேட்டதெல்லாம் பழுதே, நாம் கற்றதெல்லாம் இது மாதிரி இருக்கு. ஞானசரி கற்றதெல்லாம் பொய்யே, கற்றதெல்லாம் பொய்யா, ஐயோ, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் பலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, மனநிறைவு பெற்றதே இல்லை என்பதை உணர வேண்டும். சமரச சன்மார்க்க மெய்நெறியை கண்டுபிடிக்க வேண்டும். மெய்ப்பொருளை நன்குணர வேண்டும். இவ்வாறு நின்றால் சிற்றம்பலத்தை எந்த அருள் அடையலாம். என்ன சாமி அந்த பாட்டை அப்படியே அப்படியே உல்டா பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க சாமி. நான் கூட இது ஏதோ ஒரு புது கருத்து மாதிரி இருக்கேன்னு பார்த்தாங்க. அந்த பாட்டு கீழே இல்ல மேல ஓகே, கீழே படிக்கும் போது இது எதுவும் சாமி தனியா சொல்றாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது அந்த பாட்டுல உள்ள எடுத்து உரைநடையா எழுதியிருக்காங்க. உரைநடையா எழுதிட்டோட அது வேற மாதிரி தெரியுது. இப்ப இது பெரியவங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி வேலையை பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சாமி? அதெல்லாம் பார்த்து எழுதிடுவானே, ஆஹா இது சொல்லாத கருத்தை இவரு சொல்லிட்டாரு, ஓஹோன்னு வாங்க பார்த்தா வல்லாரு சொன்னது. சரி சொல்லுங்க சாமி, சிரிச்சு இருக்கீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க, கண்டதெல்லாம் அனித்தியமா சொல்லுங்க சாமி, அப்பதான் எங்களுக்கு உரைக்கும். நம்ம எந்தெந்த பொருளை கண்ணால பாக்குறோமோ அந்த பொருள் மேல ஆசை வருது இல்லையா? வருது. அப்ப நினைச்சு பாடம், இந்த பொருள் எவ்வளவு அர்த்தம் இருக்கும். ஒரு பேரா பார்த்து, ஒரு பேரா வச்சேங்க, நான் ஒரு பேரா வச்சிருக்கேன். பேரா பார்த்தோன்னா இவ்வளவு அழகா இருக்கு, அந்த பேரா நினைக்கிறீங்க. அந்த பேரா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 2 வருஷம் 2 வருஷம் இருக்கும். ஆமா, அது அரிச்சு தானே. ஆசை. அது மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் கண்ணால எந்த பொருள் கண்ணுக்கு தெரியுதோ எல்லா பொருளும் அரிச்சியம் தான். டைம் இருக்கலாம். இப்ப நம்ம இந்த பொருள் எப்போதும் இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அதை வாங்கி வச்சுக்கிறோம். சரியா சாமி? அரிச்சியம் தான். சரி, இப்ப ஒரு பொருளை வாங்கி நம்ம அதை பயன்படுத்த தான் போறோம். அது மேல பற்றுலாம் வைக்கல, பயன்பாடுக்கு அது தேவை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம் சாமி, இங்க அங்க போறதுக்கும் வர்றதுக்கும் சேஃப்டியா இருக்கிறதுக்கு, அது எப்படி? அது வாங்குறது அது கூட ஓகே சார். எதுக்கே சொல்ற வழிந்தாங்க அதை விட்டு வாங்கி பாருங்க, அது ஒழிக்கிற வழி கம்மிதான். இப்போ பயன்பாடுக்காக வாங்கினா பிரச்சனை இல்லை, ஆசைக்காக வாங்க கூடாதுன்றாரா? ஆமா. சரி, கேட்டதெல்லாம் பழுது, அது கேட்டதெல்லாம் பழுது, பெரிய பெரிய பேச்செல்லாம் கேட்கல, எதையும் பாரப்படுறது இல்லை, வீணா போச்சு. அதாவது சாமி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு உட்காந்து கேட்டுட்டு எதையுமே பயிற்சி பண்ணல, அதெல்லாம் பழுதா போச்சு. நாம் கற்றதெல்லாம் பொய்யே, அது கற்றதெல்லாம் பொய்யே. டைம் பாஸ் படிக்கிற புத்தகம் படிக்கிற டைம் பாஸ். அப்படி இல்ல, அதுல போய் தானே அதுல பொய்யா? ராம்தாஸ் நாவல் எல்லாம் படிக்கிறோமா? அதா போற போய் தானே அது பொய் தான். கடலாம் போய் கட்டுறதெல்லாம் பொய்யன்னு இப்ப உலகையில கட்டுறதும் பொய்யா தானே போகுது. இப்ப உலகையில போய் தான் போய் தான் உலகம் இல்ல சாமி, கத்துக்கிறோம், இது கத்துக்கிறோம், அது கத்துக்கிறோம், கடைசியில செத்து போயிடுறாங்க. அப்ப கத்துது எல்லாமே போயிருது. நீ வயிற்று பழம் படிக்கிறீங்க, வயிற்று பழம் உலகில படிதான் படிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கணும், இப்ப என்ன படிக்கலாம் படிக்கிறீங்க, அது இல்ல திரையா படி வரணும். சாகா கல்வியை கற்கணுன்றீங்களா? ஆமா, அதான் உண்மையான படிப்பு. சரி, நாம் கழித்ததெல்லாம் வீணே அப்படின்னா டெல்ல சாப்பிட போய் விருது
ஓகே, ஜாலியா ஜோரா இருக்கு. சாப்பிட்டுட்டேன் டின்னரு. ஓகே, சிறப்பு. அடுத்த அதான் வயிற்று வலிக்குது. வீணா போச்சு. ஒரு அடுத்த நாள் ஜாடி வயிற்று வேலைங்க. வலியில அடுத்த நாள் வயிற்று வலியில நான் போன சனிக்கிழமை நடந்த விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. சாமி, ஆ. நிறைய பாயாசம் இருந்துச்சு சாமி. எனக்கு பாயாசம்னா பிடிக்கும். இசைவிழா போறீங்களா? இசை விழாக்கு தான் இசை- போனேன். அதுல ஒரு பாயாசம் சூப்பரா செஞ்சிருந்தாங்க சாமி. ஆ. நல்லா ஒரு 6-7 கிளாஸ் குடிச்சுப்புட்டு வயிறுல இருந்து காத்து வெளியாக மாட்டேங்குது, உள்ளேயும் போ. அன்னைக்கு நைட்டு நான் பட்ட பாடு இருக்கேன், பெரும்பாடு. இதான். நல்லா இருந்துச்சு குடிக்க குடிக்க. அப்படியே அதெல்லாம் கழுத்துல குடிச்சிட்டு கழித்ததெல்லாம் வீணா போச்சு. அதுக்கப்புறம் அந்த துன்பம் வந்து சாமி அந்த இன்பத்தையே மறக்க வச்சிருச்சு. எப்படி? ஆமா, அவ்வளவுதான். ஆமா. உண்டதெல்லாம் மலமே. ஓ, சின்னதெல்லாம் மலமாதான் போச்சு. ஆ. நாம் உட்கொண்டதெல்லாம் குறையே. மனசு நிறைய கிடையாது. மனசு நிறைய கிடையாது. எவ்வளவு குறையாது தேடுது. அதான் சாமி, நீங்க என்னதான் செஞ்சாலும் ஆமா. இது இப்ப கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மைதான் இது. நீங்க என்னதான் செஞ்சாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க மக்க. ஆமா. ஆமா. ஆமா தானே சாமி? அதே மாதிரி நம்ம ஆமா. என்னதான் மத்தவங்க நம்மளுக்கு செஞ்சாலும் நமக்கு திருப்தி ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா. ஆமா. உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நம்மளுக்கு ஒரு உதவி செய்யும், ஒரு 10 வெள்ளி கொடுத்து உதவி செய்யறானாக்கா அவன் 20 வெள்ளியே கொடுத்துட்டா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. ஆமா. 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 இதனாலதான் சொல்லுவாங்க சாமி, இது வந்து உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் ஏத்திடியூட் வரணும். ஒண்ணு கிடைச்சிச்சுனாக்கா, இப்ப இறைவன் வந்து சாமி நம்மளுக்கு குறை வைக்கல. ஆக்சுவலி பார்க்க போனாக்கா ஆ, ஆ. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, உடுக்கிறதுக்கு உடை இருக்கு, முடிஞ்சு. இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ம். ஆனா நம்ம அதை பத்தி சாட்டிஸ்ஃபைட் ஆகணுமா? இல்ல. பக்கத்து விட்டு அப்படியே பாக்குறது. அங்க ஒரு 6-5 காடி நிக்குது. ஆஹா, எல்லாம் பெரிய பெரிய காடியா இருக்கே, நம்ம சின்ன காடியை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், இது சரியா இல்ல அப்படின்னு தோன்றது. இதான். சரி, மன நிறைவு பெற்றதே இல்லை, மனம் நிறைவு பெற்றதே இல்லை என்பதை உணர வேண்டும். மனசு நிறைவே அடையாதா சாமி? அது குறை. அந்த குறை இருக்குல்ல. சரி, நம்ம சமரச எப்போதும் சன்மார்க்க நினைப்போம். மெய்நெறியை கடைபிடிக்க வேண்டும். சரி, முதல்ல சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடிக்கணும். மெய்நெறியை கடைபிடிக்கணும்னா எப்படி சொல்லுங்க? தயவு, பக்தி, ஒழுக்கம், ஜீவாது. தவம், மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும். இது என்ன? தவத்துல உணரணும். ஆமா. அது நான் மெய்ப்பொருள். மேல பார்த்ததெல்லாம் பொய்யான பொருள். உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒன்று நிலைச்சு நிக்கிறது தான் மெய்யான பொருள் அப்படின்றீங்களா? அமைப்பொருள். இவ்வாறு நின்றால் சிற்றம்பலத்தை எந்த அருளை அடையலாம். அந்த பாட்டு அப்படியே மாத்திருக்காங்க ஒரு உடனடிக்கு. சிற்றம்பலத்தை எந்த அறையை அடைய மீன் அப்படின்னு வரும். சரி, இதே சரியாக விளங்கவில்லை. இதை டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதேதான். அதுதான், அது வேண்டாம், திரும்பி பார்க்க முடியாது. சரி சாமி, திருவருட்சத்தின் நம்மை எவ்வாறு இயக்குகின்றதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி. அப்ப ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்த்தோம்? வாங்க ஒரு மீள் பாடு பார்ப்போம். அருளை வந்து எப்படி பெறுவது பார்த்தோம். சரியா? கடவுள் அருள்னு கடவுள் தேவை, ஜீவகாரன் ஜீவர்கள் தேவை. தயவை கொண்டு தயவை பெறுவது மாதிரி தயவு கொண்டாதான் அருளை பெற முடியும். அப்ப வல்லார் அதுதான் சொல்றாரு சாமி, தயவு தான் என்ன மேலே ஏத்தி விட்டுச்சு அப்படின்னாக்கா, இப்ப அவரோட தயவு நம்ம யோசிக்கும் போதே இதுக்கெல்லாமா போயிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கெல்லாமா போயிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க, என்ன இவரு அப்படின்னு தோணுது. ஆனா அதுதான் அவரோட குவாலிட்டி. எப்படி சொல்றீங்க? என்ன நினைக்கிறீங்க சாமி? சரியா? கண்ட மாதிரி உளறி கொண்டிருக்கின்றேனா? இல்ல கரெக்ட். அப்புறம் திருவருள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம், என்ன வழின்னு பார்த்தோம். சிவத்தினிடத்தில் அன்பும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் உயிர்களிடத்தில் தயவும் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். சிவன்னா என்னெல்லாம் அருள் தான். அருளை எப்படி எங்கே அடைய முடியும்னாக்கா புரிஞ்சுக்க வேண்டியதான், கண்டதெல்லாம் அனித்தியமே. ஆனா அதையும் அந்த அருள் தான் கொடுக்குது சாமி நம்மளுக்கு. சாமி 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 இது கொஞ்சம் பார்ப்போம். இல்லைங்க, இப்ப
இல்லைங்க சாமி, நான் ஒரு படம் காட்டுறேன். இல்ல சரி, நான் ஒரு பொருள் அடையணும்னு விரும்புறேன் சாமி, வச்சுக்கோமே. சரியா? நான் அடையணும்னு விரும்பினாக்கா அந்த பொருள் வந்து எனக்கு கொடுக்கறதும் அருள் தான். சரியா? ஆனா நான் என்ன பண்ணிருக்கணும்? அதை அக்செப்ட் பண்ணிடணும். இல்ல நான் என்ன பண்ணிருக்கேனாக்கா, எனக்கு அந்த பொருள் வேண்டாம், அருளே வான்னு சொன்னேனாக்கா எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப உதாரணம் சாமி, உண்மை. இப்ப நான் வந்து ஒரு காடி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இல்ல எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை கொடுக்கறது யாரு? அருள் தானே. அதுதான். அருள் தானே கிடைக்கும். சரியா? ஆமா. ஆனா எனக்கு அருளே வேணும், எனக்கு எனக்கு அது மத்த எதுவுமே வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு அருளையே கேட்டோம்னாக்கா அதான் புத்தகம். அது யாரும் கேட்கல. வெளியில ஒருத்தர் கேட்கறோம். இப்ப மட்டும் சொல்லுங்க சாமி, இப்ப யாரோ மட்டும் ஒண்ணு சொல்லுவீங்கடா, கேட்கலாம். கிளாஸ் விட்டு வெளியே போறாட இதை தேடுறது அதை தேடுறது. இப்ப மட்டும் அருளை கூட்டி இதை கூட்டிட்டு பேசுறது. இல்ல அந்த ஐடியா தோணுச்சு. ஏன்னா இப்ப எல்லாமே செஞ்சு கொடுக்கறது அருள் தானே, எல்லாமே இயக்குறது அருள் தானே. எனக்கு இப்ப இந்த அருளே வேணும்னு நம்ம முடிவு எடுத்தோம்னாக்கா மத்ததெல்லாம் கவனம் போவாத. ஆமா தானே சாமி? தானே வரும். அது நம்ம யாரும் அருள் கேட்டதே கிடையாது. வெளியில தான் அவனுக்கு கேட்டமே தவிர அருள் கேட்டதே கிடையாது. கேட்கறது அதான் கிடையாது. சொல்றேன், அது கேட்கற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அறிவு கிடையாது, அறிவு இல்ல, அதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனையே இப்ப அறிவு இல்லாததுதான் நம்ம பிரச்சனையே. சரியா சாமி? அது அறிவு கெட்டத்தனமா ஏதாவது வாங்கிவிட்டு ஏதாவது கேட்டுவிட்டு அதை வச்சுக்கிட்டு கொடுத்தோட அதோட சேர்த்து பல பிரச்சனையும் சைடு எஃபெக்டும் கூட சேர்ந்து வரும். அப்புறம் அதை வாங்கி அதை இதை ஏன்டா நம்ம கேட்டோம், இது வாழ்க்கையில வந்திருக்கவே வேண்டாமேன்ட்டு அழுகுறது ஓன்னு உட்காந்துக்கிட்டு. சரி சாமி, என்னத்த பேசி என்னத்த பண்ண. சரி சொல்லுங்க, இப்ப என்ன கதை முடிச்சுக்கோ வாங்க. ஓகே, முடிச்சிருமா? முடிச்சிடும். ஒண்ணும் சொல்லி ஏதாவது சொல்லுங்க. டாக்டர் சார் சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி? இல்ல சிறப்பா போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு, ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. சிறப்பா இருக்கு, என்ன பேசிக்கிட்டோம் இப்படி சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் என் அனுபவம். இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, இது ஒண்ணுன்னா நம்ம இந்த சர்வீசாரம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நாலேஜ் கொண்டு போவோம். ஆமா, சின்ன விஷயமா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து நியாயமான விஷயம் தானே, கேட்டுக்கிட்டே வருவோம். நம்மளோட அனுபவத்துக்கு பாத்துக்க வேண்டியதான். நான் சொல்லல, அது மூப்பாயா எழுதிருக்காரு, நீ என்ன மாட்டி விடுறீங்க, ரைட்டா? இல்ல அதுதானே நீங்க பிரதிபலிச்சு காட்டுறீங்க அப்படியே கண்ணாடி மாதிரி. நான் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதான். சரி சாமி, இப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா? அப்சர்வ் பண்ணலாம். எப்படி வரேன் படிச்சவங்க பெரியவங்க கற்றாரு என்ன சரிங்க சாமி? என்ன சொன்னாரு புரியல. படிச்சவங்க தானா? ஐயா ஐயாவோட ஐயா அவரோட ஐயா, இது நம்மளா ஏட்டு படிப்பியா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேன், யூனிவர்சிட்டி போனனாலதான் இப்ப ரொம்ப விஷயம் இழந்துட்டேன் 20 வருஷமா அப்படின்றல. சார் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க போனீங்கன்னாக்கா உங்களோட அறிவு வந்து 50% மலிங்கு போதான், தெரியுமா? ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லல, ரிசர்ச் தான் சொல்லுது. ஏன்னா என்னாச்சு தெரியுமா சார், என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஒண்ணு கத்துக்கிட்டாங்க, ஒரே விஷயத்த கத்துக்கிட்டாங்க, நான் தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிறாங்க. புரியுதா? அறிவு விளக்கம் ஏற்படலையே. அறிவு விளக்கம் ஏற்படல. தம்பி நாங்க உலகில் போயிட்டோம், வாங்க நீங்க. நாங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், மண்டை கண்டெல்லாம் சுத்திடுவோம் எல்லாத்துக்கும். முடிச்சிடும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிகளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் புதன்கிழமையா?